வெற்று பட்ஜெட்டை மறைக்கவே முதல்வர் ஷூட்டிங் நடத்துறாரு. இல்லை விரோத கேட்டார சொல்லு. வெற்று பட்ஜெட்டை மறைக்கவே முதல்வர் ஷூட்டிங் நடத்துறாரு. இல்லை விரோத கேட்டார சொல்லு. உதவிக்கு வரவில்லை என்றாலும் உபத்தரத்திற்கு வராமல் இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். வெற்று பட்ஜெட்டை மறைக்கவே முதல்வர் ஷூட்டிங் நடத்துறாரு. இல்லை விரோத கேட்டார சொல்லு. சிவகங்கை சார்ந்த ஸ்ரீகுமார் என்பவர் தன்னுடைய மனைவி மலர்விழியோடு 2 குழந்தைகளோடு திருச்செந்தூரில் இறை தரிசனத்திற்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் மூத்தோர்கள் செல்லுகின்ற சிறப்பு வழியில் செல்வதற்கும் குழந்தைகள் பொது வரிசையில் செல்வதற்கும் குழந்தைகளை பொது வரிசையில் விட்டுவிட்டு மூத்தோர் வரிசையில் அவர்கள் மனைவி வரிசையில் நின்றிருக்கின்ற பொழுது அவரை விட்டுவிட்டு வந்ததால் இவர் மனைவிக்கு பின்னால் ஒரு 200-300 பேர்களுக்கு பின்னால் இவரும் பொது வரிசையில் மூத்தோர் வரிசையில் தரிசனம் செய்வதற்கு சென்று கொண்டிருக்கின்றார். மூச்சுத்திறல் காரணமாக அவதியுறுவதை அறிந்து கியூ வரிசையிலே இருந்தவர்கள் சத்தம் போட்டதின் விளைவாக திருக்கோயிலை சார்ந்த ஊழியர்கள் மற்றவர்கள் அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றவுடன் மருத்துவர் பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இதில் எந்தவிதமான கூட்ட நெரிசலுக்கும் வழியில்லை. அவர் மனைவியே கைப்பட என் கணவருக்கு ஏற்கனவே மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கின்றது. அவ்வப்போது அதற்கு மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றோம். இது சம்பந்தமாக எந்தவிதமான தொந்தரவும் கூட்ட நெரிசலோ இந்த இறப்புக்கு காரணமில்லை என்று அவரே கைப்பட எழுதி கொடுத்துவிட்டு காவல் நிலையத்தில் எதுவும் மேற்கொண்டு அதற்கு போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் என்று உடலை பெற்று செல்லுகிறார்கள். இந்த நிலையில் ஏதாவது கிடைக்காதா என்று இலவகாத்த கிளி போல் காத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி போன்ற அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இறந்தவர்கள் வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். அந்த குடும்பத்தினுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு ஏதாவது உதவிட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனம் இருந்தால் அதற்கு முன்வாருங்கள். தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்புவதை வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். உதவிக்கு வரவில்லை என்றாலும் உபத்தரத்திற்கு வராமல் இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். இது வெற்று பட்ஜெட் அல்ல, இது வெற்றி பட்ஜெட்.